இதை 1 கிராம் அளவு அந்த இளநீரில் கலந்து ஒரு 5 நிமிஷம் அதை ஆரத்தி எடுக்கிற மாதிரி நல்லா ஷேக் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து திருப்பி நல்லா குளிக்கிட்டு உள்ளுக்கு குடிச்சிடுங்க. வித்தின் 4 to 5 டேஸில் அந்த கல்லீரல் வீக்கம் குறையிறத நீங்களே பார்க்க. நம்ம ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பித்தாதிக்கத்தினால வரக்கூடியது. ஏன் உடல் சூடு அதிகமாகுது, பித்தம் அதிகமாகுதுன்னா சரியான தூக்கமின்மை, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த போதை பழக்கம், அதுக்கப்புறம் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பிடிக்கிற பழக்கம், கொஞ்சம் வயிறு பிரச்சனைனா உடனே போயிட்டு கம்பெனி ஐட்டம் வாங்கி குடிக்கிறாங்க. அதனாலேயும் வந்து லிவர் பாதிக்கும். அதனால் அந்த கல்லீரல் பாதிப்புக்கு உண்டான விஷயங்களை முதல்ல அவாய்ட் பண்ணுங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த குளிர்பானத்தை குடித்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி இப்போ டயாலிசிஸ் பண்ணுகிறாரு. இப்போ நம்முடைய மருந்துகளை எடுத்துன்னு டயாலிசிஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருக்காரு. நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். ஓகே. அப்போது அது மட்டும் இல்லை, எப்போ உடல் சூடு அதிகமாகிட்டு மண்ணீரல் கல்லீரல் பாதிக்கப்படுதோ ரத்த அளவும் குறைஞ்சிடும். அப்போ ரத்த சோகை வந்துடும். ரத்த சோகை அனீமிக்காக ஆகிடுவாங்க. உடம்பெல்லாம் மெலிஞ்சு ரொம்ப அந்த ஸ்டாமினாவே இருக்காது அவங்களுக்கு. அதுக்கெல்லாம் நம்ம மருந்து பார்த்திங்கன்னா இது அருமருந்து. இது அந்த அனிமிக் பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம், கல்லீரல் மண்ணீரல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம். பித்த ஆதிக்கத்தை குறைக்கும். எப்படி குறைக்கும்னா பித்தத்தை இந்த சூரணத்தை 1 கிராம் அளவு இளநீரில் கலந்து இளநீரில் ஏன்னா பித்தம் வந்துட்டாலே என்ன பண்ணுவாங்க, அது குளிர்ச்சி ஆக்கிறது உடல் சூட்டை குறைக்கிறது இளநீர் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. வெறும் இளநீர் குடிக்க வேண்டாம். இதை 1 கிராம் அளவு அந்த இளநீரில் கலந்து ஒரு 5 நிமிஷம் அதை ஆரத்தி எடுக்கிற மாதிரி நல்லா ஷேக் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து திருப்பி நல்லா குளிக்கிட்டு உள்ளுக்கு குடிச்சிடுங்க. வித்தின் 4 to 5 டேஸில் அந்த கல்லீரல் வீக்கம் குறையிறத நீங்களே பார்க்கலாம். ஒரு சிலருக்கு ஃபிசிக்கலாக வெளியே தெரியும், பலூன் மாதிரி. 5 நாள் 6 நாள்லேயே உள்ள போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஃபிசிக்கலாகவே பார்க்கலாம். 1 மாதம் கழித்து நீங்கள் ஒன்றா ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன் பிட்வீன் இடையில அந்த 1 மந்த் கழித்து நீங்கள் ஒரு லேப் டெஸ்ட் எடுக்கிறீங்க. ரத்த அளவும் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 பாயிண்ட் கூடும். ரொம்ப அதிகமெல்லாம் சர்றுலாம் ஏறாது. 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கூடும். 7 இருந்ததுன்னா ஒரு 9 10க்கு வந்து நிற்கும். அது கேரண்டி. அப்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த கல்லீரல் மண்ணீரல்னால் வரக்கூடிய அந்த வாமிட்டிங் சென்சேஷன், இந்த பிரச்சனைலாம் வரக்கூடிய வாமிட்டிங் சென்சேஷனும் குறையும், ரத்த அளவும் கூடும், அந்த வீக்கெல்லாம் வத்த ஆரம்பிச்சிடும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். இது ரெண்டும் காம்பினேஷனாக எடுத்துக்கோங்க, குயிக் ரிசல்ட்டு. ஓ சூப்பருங்க ஐயா. ஐயா இந்த நீங்கள் சொன்ன மாதிரி கல்லீரல் வீக்கம், மண்ணீரல் வீக்கம், அதுக்கப்புறம் ரத்த சோகை இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த பேங்க்ரேட்டு, அதாவது இந்த கணையமும் பார்த்தீங்கன்னாக்க இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். அவங்களுக்கும் இந்த மருந்து தாராளமாக கொடுக்கலாம். வேலை செய்யும். ஏன்னா நம்ம உள்ளுறுப்பு ராஜ உறுப்பு எல்லாத்துக்கும் வேலை செய்யும். இருதயத்துக்கும் வேலை செய்யும், சிறுநீரகத்துக்கும் வேலை செய்யும், கணையத்துக்கும் வேலை செய்யும். இது தனியாக அது தனியாக எல்லாத்துக்குமே வேலை செய்யும். ஐயா இது மாதிரி நிறைய பேஷண்ட் உங்ககிட்ட வந்திருப்பாங்க. சிவியராக வந்த பேஷண்ட்டு ஒருத்தர சொல்லுங்கள். டீனலாத்தூர்னு ஒரு வில்லேஜ் இங்கே பக்கத்தில். அங்கேருந்து வந்தவர். அவர் வந்து கொளுத்து வேலை செய்கிறார். 4 வருஷம் அவர் போகாத மருத்துவமனை கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா வெளியவே ஒரு 1.5-2 அங்குலத்துக்கு ப்ரொஜெக்ஷனாக இருந்தது, கல்லீரல் வீங்கி இருந்தது. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் இல்லை, இது உள்ள நம்ம காம்பினேஷனில் போட்டிருக்கிற அதை மட்டும் கொடுத்தேன். அந்த பற்பம் செந்தூரை மட்டும் தேனில் குழச்சி சாப்பிட சொல்லி. இதில் பற்பம் செந்தூரம் சூரணம், அந்த பற்பம் செந்தூரம் மட்டும் கொடுத்தேன். இதில் எந்த அளவில் சேர்த்துருக்கணும் அதே அளவு டோசேஜ் அரிசியடை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். 4 நாள் கழித்து அவர் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ஐயா அந்த வீக்கம் எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்ட்டு. இதில் இன்னொரு விஷயம் அவங்க சொன்னது, ஆனால் இது விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா தெரியும். அவர் என்கிட்ட வரும்போது என்ன சொன்னாருன்னா, வீட்டில் கூட நைட்டில் கூட ஒரு ஆன்மா வந்து உட்காந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு, என்ன பேசிக்கிட்டே இருக்கு. ஏன்னா கல்லீரல் பாதிச்சாலே அவங்களுக்கு பிரம்ம மாதிரி பிடிச்சிடும். இல்ல விஷன் வந்து எக்ஸ்ட்ரீமா போயிடும் இல்லையா? அதாவது அருவமா இருக்கிற உருவங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த கல்லீரல் பாதிச்சாலே சொல்லுவாங்க, வீட்டுல இங்க வளர்த்துது, அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு நம்மள பயமுறுத்துவாங்க. அந்த மாதிரி வந்தார் அவர். 5வது நாள் எனக்கு அவர் ஃபோன் பண்ணும்போது, ஐயா அந்த தொல்லை இல்லை ஐயா, நல்லா தூங்குறேன் ஐயா. என்னப்பா சொல்ற? நான் ஒன்றும் மந்திரவாதி கிடையாது, மருந்து நம்ம பண்ணேன். இல்லையா எனக்கு அந்த இம்சை இல்லை, இப்போ பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும் தூங்க விடாம, இப்போ நல்லா தூங்குறேன், அந்த தொல்லைலாம் இல்லை அப்படின்ட்டு. சரி ஏதோ சித்தரவு போட்ட பிச்சை, அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாகவும் அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு,
உடல் ரீதியாகவும் அவருக்கு வந்து அதுலேருந்து மீண்டு வந்துட்டு திருப்பியும் வேலைக்கு கொளுத்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டார். ஓகே ஓகே. நல்லா இருக்காரு. என்ன நேர்களே, உங்களுக்கும் ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3 வரையும் இருக்கா? அதே மாதிரி டீச்சல் அதிகமாயிட்டு அதுக்காகவும் நீங்கள் நிறைய மருந்து மாத்திரைகள் காலமுறை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்களா? எடுத்துட்டு இருக்கிறீங்களா? கவலைப்பட வேண்டாம், அற்புதமான மருந்துகள் இங்கே இருக்குது. இதே மாதிரி ஒரு கூடுதலாக தகவல் என்னன்னா, ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க யார் இருந்தாலும் சரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் மாஸ்க்கு ஒரு 3 நாளாவது இல்லை ஒரு வாரமாவது இந்த மருந்தை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். சைடு எஃபெக்டான மருந்து தான் இது, எல்லாம் மூலிகைகள் கலந்து தான். தாராளமாக ஐயா சொல்கிற அந்த டோசேஜில் தான் எடுக்கணும், அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. இதுதான் ஒரு பிரச்சனை. அதாவது ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு டக்குன்னு அந்த மருந்து சாப்பிட்டா குணமாயிடும், சரி நம்ம டக்குன்னு ஒரு கடைக்கு போகிறோம், அதை அப்படியே சுத்தம் இல்லாமல் வாங்கிடுறோம். அதாவது எப்படி தூய்மைப்படுத்துறதுன்னு தெரியாது, அப்படியே ரா மெட்டீரியலாக வாங்கி அதை நம்ம எடுத்துடவும் கூடாது. அதில் ஒரு மூலிகை இருந்தாலும் சரி எடுத்துடக்கூடாது, ஒரு மருந்தாலும் எடுத்துடக்கூடாது, ஒரு பஸ்பம் ஒரு செந்தூரமாக இருக்கிறதா தயவு செஞ்சு எடுக்காதீங்கன்னு தான் சொல்லுறேன். அங்கே இருக்கிற படித்த பட்டதாரி மற்றும் ஆலோசனை மூலமாக நீங்கள் மருந்துகள் எடுங்க. இல்லை பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்காங்க, அவங்க மூலியமாக நீங்கள் கண்டிப்பாக மருந்துகள் கண்டிப்பாக எடுக்கலாம். அதுவும் படித்த பட்டதாரி மருத்துவர்கள் மூலமாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. நிறைய சித்த வைத்தியர்கள் இருக்காங்க, சித்தா டாக்டர் இருக்காங்க, அவங்களோட ஆலோசனைப்படி கண்டிப்பாக மருந்து எடுத்துக்கோங்க. இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. நீ அருமையை பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.